ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க் கேலிபரில் வந்து சவுண்ட் வந்துட்டுருக்கு. நம்ம அன்றைக்கி இதை வந்து பிரித்தோம் க்ளீன் பண்ணி போடுறதுக்காக. ஸோ அன்றைக்கி வந்து க்ரீஸ் வந்து பேக்கிங் பண்ணல. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சவுண்ட் வருது. என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து இந்த மாதிரி வண்டி ஓட்டும்போது கடகடன்னு சவுண்ட் வருதுன்னாரு. என்ன சவுண்டுன்னு பார்க்கும்போது நாங்கள் கான்செப்ட் வந்து அன்றைக்கி டைட் வச்சோம் அந்த வண்டிக்கு. ஸோ அதில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணும்போது கான்செப்ட்டில் எதுவும் ப்ராப்ளம் இருக்க மாதிரி தெரியல. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அனலைஸ் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சு இதில் தான் சவுண்ட் வந்துட்டுருக்கு அப்படின்ட்டு. அவர் ரொம்ப பயந்துட்டு இருந்தார். ஸோ இன்றைக்கி வந்து இதை கழட்டி எப்படி வந்து க்ரீஸ் பேக்கிங் பண்ணுறதுன்றது உங்களுக்கு வந்து வீடியோ காட்ட போகிறேன். ஸோ அந்த சவுண்டை முதல்ல நீங்கள் கேளுங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஓட்டிகிட்டு இருக்கும்போது பிரேக் பிடிக்கும்போது இப்படி சவுண்ட் வரும். இது எதுக்காக வரும்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து வேகமாக போயிட்டுருக்கீங்க 40-50 போயிட்டுருக்கீங்க அப்படின்னா வேகத்தடை வருதுன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே நீங்கள் பிரேக்கிங் பண்ணிடுங்க. வேகத்தடை கிட்ட டயர் டச் ஆகும்போது நீங்கள் இந்த பிரேக் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சவுண்டு ஏற்பட்டுரும். அதே மாதிரி இந்த ஃபோர்க் ஆயில் சீல் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு வந்து ரைட் சைடில் தான் போகும். எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடில் தான் கேலிபர் இருக்குது. நம்ம ஃபோர்ஸாக பிரேக் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா இந்த ஃபோர்க் டியூப் வந்து சடனாக உள்ளே இறங்கும். ஸோ இதனால் இங்கே இருக்க ஆயில் வந்து வெளியே வந்துடும். ஸோ இதில் வந்து நம்ம க்ரீஸ் பேக்கிங் பண்ணுறது இன்றைக்கி வந்து வீடியோ பார்ப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஷேக் வந்து இருக்குது, அதனால தான் சவுண்ட் வருது. அதே மாதிரி இதில் க்ரீஸ் அன்றைக்கி பேக் பண்ணல, ஆயில் போட்டு தான் இது பண்ணோம். ஸோ அதனால் வந்து சவுண்டு அதிகமாக வந்துட்டுருக்கு. நம்ம இன்றைக்கி வந்து க்ரீஸ் பேக்கிங் பண்ணிடுறோம். ஸோ அந்த முதல்ல வந்து இந்த 12 நம்பர் போல்டு 2 இருக்கும். இதை வந்து 12 பிட் வச்சு நம்ம கழட்டிக்கலாம். இப்போ வந்து 2 போல்ட்டையும் கழட்டிட்டோம். இந்த கேலிபர் வந்து உருவிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாட்டில் தான் சவுண்ட் வந்துட்டுருக்கு. ஸோ இதில் வந்து இங்கே ஒரு க்ரீஸ் அப்ளை பண்ணணும், அதே மாதிரி இங்கேயும் க்ரீஸ் அப்ளை பண்ணணும். சப்போஸ் இங்கே க்ரீஸ் அப்ளை பண்ணி க்ரீஸ் எதுவும் வெளியே வந்துருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லப்பர் கிட் வந்து எப்படின்னா இந்த கேலிபரோட ஓரிங் கிட்டுன்னு கேளுங்க. அதில் வந்து இந்த லப்பரும் சேர்ந்து வந்துடும். மேலேயும் கீழே ஒரு லப்பர் இருக்கும், அது சேர்ந்து வந்துடும். மேக்ஸிமம் நீங்கள் அந்த ஓரிங் கிட்டையும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாகிட்ருக்கும். இப்போ வந்து இதை கழட்டுவோம். ஒரு நிமிஷம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நண்பர் வந்து ஈஸியாக கையில் வந்து கழட்டிட்டார். மேக்ஸிமம் ஒரு சில வண்டிக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கையில் வச்சு கழட்ட முடியாது. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுங்கன்னா இந்த போல்ட்டை வந்து நீங்கள் கழட்டாதீங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த போல்ட் வந்து லேசாக டைட் வச்சுட்டு அந்த பக்கத்தில் இருந்து அலாங்கி போட்டு இது வந்து லூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக லூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிருக்கு. நான் அன்றைக்கி வந்து இருந்த க்ரீஸை வந்து இதில் வந்து அப்ளை பண்ணி விட்டேன். அந்த க்ரீஸும் ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு இது மாதிரி நல்லா சவுண்டு வர வச்சுருக்கு வண்டிக்கு. இது வந்து அவர் ரொம்ப பயந்துட்டார். ஸோ அதனால தான் கழட்டி க்ளீன் பண்ணிடுவோன்ட்டு ஒரு ஐடியாவில் வந்திருக்கோம். ஸோ வாங்க வந்து இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இது வந்து குறைஞ்ச நம்பர் எம்ஆர் ஷீட்டை வந்து போடுங்க. நம்பர் அதிகமாக இருந்துச்சுன்னா இங்கே இருக்கிற இந்த ராடு பார்த்தீங்கன்னா தேஞ்சிரும். இங்கே இருக்க இந்த ராடு வந்து தேஞ்சிரும். ஸோ அதனால் குறைஞ்ச நம்பர் இருக்கிற எம்ஆர் ஷீட் வந்து போட்டு க்ளீன் பண்ணிங்க. போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது வந்து இந்த பிரேக் பேடுக்கு வந்து நான் சொன்னேன் இதில் வந்து உள்ளே உட்காந்துருக்குல இதே மாதிரி மேலேயே உட்காரும். ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக போடல அப்படின்னீங்கன்னா இந்த டிஸ்கில் வந்து உட்காராது. கேலிபர் வந்து சரியாக அட்டாச் ஆகாமல் இந்த பிளேட் வந்து பெண்ட் ஆயிரும். இது பெண்ட் ஆயிருச்சுன்னா நமக்கு வந்து பிரேக்கிங் சரியாகவே இருக்காது. இது மட்டும் தனியாக கிடைக்காது. ஸோ இது வந்து கரெக்டாக கவனமாக மாட்டுங்க. போன வீடியோவில் நம்ம வந்து க்ளீன் பண்ணி போட்டோம். ஸோ இப்போ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா டஸ்ட் இல்லை, ரொம்ப நல்லா தான் இருக்குது. இந்த பிரேக் பேடு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்குது. இன்னும் இது லைஃப் வரும். இதோட லைஃப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் திக்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதோட கொஞ்சம் தான் ஒரு பேப்பர் அளவு இல்லை 2 பேப்பர் அளவு தான் இதில் வந்து இருக்கணும். அதுக்கும் மீறியும் தெரிஞ்சுன்னா இதை கண்டிப்பாக நீங்கள் மாற்றி தான் ஆகணும். அப்படி மாற்றாத பட்சத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட பிரேக்கிங் நல்லா இருக்காது, பிஸ்டன் வந்து உள்ளே இறங்கிடும். முக்கியமாக கேலிபர் வந்து கழட்டிகிட்டு இருக்கப்போ இந்த மேலே இருக்கிற அந்த பிரேக் லிவர் வந்து எப்பயுமே அழுத்திடாதீங்க.
இங்கே இருக்கிற 2 பிஸ்டன் அப்புறம் வெளியே வந்துடும். இதை உள்ள தள்ள வைக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆயிரும். ஸோ அதனால் யாரும் பிரேக்கில் கை வைக்காமல் பார்த்துக்குங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அது தொடச்சி க்ளீன் பண்ணிட்டுருக்காரு. இது தொடச்சி க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எம்ஆர்ஐ ஷீட் போடுவோம். இது பார்த்தீங்கன்னா 120 நம்பர் எம்ஆர்ஐ ஷீட் இது. இது பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக இருக்கும் இந்த எம்ஆர்ஐ ஷீட்டு. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது இதனால். ஸோ இதை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த நண்பர் க்ளீன் பண்ணுற மாதிரியே நீங்களும் க்ளீன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் மதுரைக்குள்ளே தான் இருக்கீங்கன்னா எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். எப்படின்னா நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து தரோம். நீங்கள் கமெண்ட்டில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எங்களை ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்னா கூட ஈஸியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணி தரோம் உங்களுக்கு. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சண்டே தான் நம்ம வந்து ஃப்ரீயாக இருப்போம். இந்த ஒர்க்லாம் சண்டே தான் நடக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் டேஸில் வந்து எதுவும் பண்ண முடியல, சண்டே தான் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா சண்டே கூட நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் பேசலாம். அதுக்கப்புறம் நாங்கள் காண்டாக்ட் நம்பர் தர்றது எல்லாமே வந்து பேசிக்குவோம் நம்ம. அதுவும் என்ன ஒரு ப்ராப்ளம்னு உங்களுக்கு தெரிலன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து வீடியோ வந்து அனுப்பிவிடுங்க. ஸோ அதை வந்து என்ன ப்ராப்ளம் நாங்கள் கண்டுபிடிச்சி உங்களால் சரி பண்ண முடிஞ்சால் நாங்கள் வந்து சொல்லிடுவோம். அப்படி இல்லைன்னா நாங்களே வந்து சரி பண்ணி தரோம். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு க்ளீன் பண்ணியிருக்காரு பாருங்கள். இந்த மாதிரி நாங்கள் க்ளீன் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து அது சில்வர் கலர் தெரியணும். பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணியிருக்காரு. இதில் வந்து க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கணும். க்ரீஸில் அப்ளை பண்ணிட்டு அதில் பண்ணோம்னா இது நல்லா மூவ்மெண்ட் இருக்கும். அப்புறம் அந்த ஷேக்கில் சவுண்டு வருதான் அப்புறம் பார்ப்போம் நம்ம. பார்த்தீங்கன்னா இது உள்ளக்கையும் நம்ம வந்து க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கணும். அந்த லப்பர் வந்து எடுக்க முடிஞ்சால் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு உள்ள க்ரீஸ் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ராடில் வந்து கொஞ்சமாக போட்டாலும் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணிங்க. இது வந்து லப்பர்ந்து எடுக்க தேவையில்லை. கீழே இருக்கிறதுல அது லப்பர் வந்து அதில் தான் அட்டாச் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் க்ரீஸ் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து நல்லா க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த ராட்லேயே வந்து க்ரீஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. இந்த க்ரீஸ் டப்பா வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா அந்த ரேஞ்சில் தான் வரும். ஸோ நம்ம லோக்கல் மெக்கானிக்கலில் வந்து வாங்கலாம். நீங்கள் 30 ரூபா 40 ரூபா கிட்ட தான் வரும். ஸோ இதையே வாங்கி நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்குன்னு ஹை பிராண்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஸோ இதே வாங்கி போட்டுக்குங்க. அந்த லப்பர் வந்து கரெக்டாக சீட்டிங் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஃபங்க்ஷன் ஆகும்போது அந்த ரப்பர் ஒதுங்கிருச்சுன்னா பிரேக் வந்து சரியாக பிடிக்காது, இறுக்கமாக பிடிச்சி நின்றுக்கிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு இல்லை தள்ளுறாரு இருங்க. இதில் அதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா ஒரு பின் அதில் மாட்டிக்கணும். பார்த்தீங்கன்னா நான் அந்த முன்னாடியே சொன்னேன், அந்த பின்னு இந்த வாக்கில் போடக்கூடாது, திருப்பி போடுங்க. இருங்க, இப்படி உட்காரும். பார்த்தீங்கன்னா இப்படி தான் உட்கார வைக்கணும். நீங்கள் மாற்றி உட்கார வச்சிங்கன்னா இந்த டிஸ்கில் வந்து போயிட்டு அதை மாட்டிக்கிறோம். கேலிபர் வந்து உள்ளே போகாது. அப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏதோ தப்பாக வேலையை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அவ்வளோதான். இது மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து சவுண்டு வருதா நம்ம மாட்டிட்டு அப்புறம் பார்ப்போம். அவ்வளோதான், சீட்டிங் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா அந்த போல்டர் 2த்தையும் போட்டுக்குவோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா மீடியம் டைட்டாக வச்சுக்கோங்க. அதிகமாக டைட் வச்சிட்டிங்கன்னா அடுத்து இந்த மாதிரி நம்ம டீ ராடு இந்த மாதிரி போட்டு கலட்டுறப்ப இந்த பிட்டு டைப்பு டீ ராடை போட்டு கலட்டுறப்ப என்ன ஆகுனா இது வந்து தனியாக உடஞ்சிட்டு வந்துடும். ஸோ அதனால் நார்மல் டைட் வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் 12 டீ ராடே கையில் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைட் வச்சும் வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. பார்த்திங்கன்னா வந்து மாட்டியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த சவுண்ட் வந்து இருக்குது, மறுபடியும் இருக்குது. ஸோ வந்து வீல் வந்து ரன் பண்ணிட்டு அப்புறம் பார்ப்போம். இல்லை பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகுது, ஆனால் சவுண்டு இல்லை. நார்மலாக நம்ம ஆட்டும்போது அந்த சவுண்டு வருது. ஸோ இது வந்து கொஞ்சம் தூரம் நீங்கள் ஓட்டுறப்போ அந்த க்ரீஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டுன்னு ஆகும்னா நார்மலாக உங்களுக்கு மாறிடும். ஸோ இது வந்து ரொம்ப கவலைப்பட தேவையில்ல. இவ்வளோதாங்க இந்த வீடியோ. இதில் வந்து க்ரீஸ் பேக்கிங் பண்ணுறது வந்து இன்றைக்கி எப்படின்னு பார்த்துருப்பீங்க. உங்களால் முடிஞ்சால் அதை பண்ணுங்கள். அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு வந்து பண்ணித்தரோம். பாய்.